அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி செய்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கட்டி பெருங்காயம் போட்டு அதை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. மொத்தம் 12 பொருட்கள் சேர்த்துருக்கிறேன். நல்லா மணமாகவும் வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழம்பு பொடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து மிளகா வந்து இந்த 150 கிராம் மிளகாங்க, நான் 1/2 கிலோ மல்லிக்கு நான் செய்கிறேன். 1/2 கிலோ மல்லிங்க. இது ரெண்டுமே நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ வறுக்க தேவையில்லை. மீதி மீதி பொருட்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வெயில் அடிக்கிறதுனால வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்புக்கும் புளி குழம்புக்கெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டலாம். இப்போ மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன வறுக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு 50 கிராம் போடுறேன். 1/2 கிலோ மல்லிக்கு நான் எல்லாமே 50 கிராம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயமும் பெருஞ்சீரகமும் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவேன். இப்போ கடலைப்பருப்பு 50 கிராம். இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க, லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சம் லைட்டாக மணம் வரும், அப்போ உடனே எடுத்துடணும். மிளகு 50 கிராம் போட்டுக்கிறேன். எல்லாமே லைட்டாக சூடு வந்தால் போதுங்க. ஜீரகம் 50 கிராம் போட்டுக்கிறேன். ஜீரகம் லைட்டாக பொரியும், அப்போ உடனே எடுத்துடணும். லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்ப்பேங்க, அதாங்க ஹைலைட்டாக இந்த மசாலாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் பாருங்கள் எப்படி நான் இப்போ சேர்க்குறேன்ட்டு. பெருஞ்சீரகம் 25 கிராம் சேர்த்துக்கிறேங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப கச விட்றாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக சூடு வந்தால் போதும். அரிசி வந்து 50 கிராம் சேர்த்துக்கிறேன், பச்சை அரிசிங்க. நல்லா பொரியட்டும். அரிசி பொரிஞ்சால் ஒன்றும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் மணம் வரட்டும். அரிசியில் வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி வரட்டும். வெந்தயம் வந்து 25 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்தா கசக்க ஆரம்பிச்சிடும். இது 15 கிராம் இருக்கும்.
வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாதுங்க, கசக்க ஆரம்பிச்சிடும் வெந்தயம். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 10 கிராம் இருக்குங்க. நான் இப்போ வந்து கடுகுலேயே வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டுருவேன், அதனால் தனியாக போடல. உளுத்தம்பருப்பு இந்த சேர்க்கணுண்டா சேருங்க, இல்லாட்டி வெறும் கடுகு இருந்தால் போதும். கடுகும் வெந்தயமும் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஹைலைட்டுன்னு சொன்னேன்லங்க ஒரு பொருள், இதாங்க சுக்குங்க. இது சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாக இருக்குங்க. இது இடித்து சேர்த்துருக்குறேன் நான். இப்போ அது கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் இடிச்சுக்கணும். இது 50 கிராம் இருக்கும் சுக்கு. இதையும் சேர்த்தாச்சுங்க. மொத்தம் 12 பொருட்கள் ஆயிடுச்சுங்க. மல்லி மிளகா சேர்த்தா 12 பொருட்கள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை கொஞ்சம் அந்த சட்டியில் சூட்லேயே நம்ம வறுத்துக்கணும். மொத்தம் 12 பொருட்களுங்க. மல்லி மிளகா சேர்த்தா மொத்தம் 12 பொருட்கள் வரும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்கா நீங்கள் வந்து 1/4 கிலோ நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 150 கிராம் தான் சேர்த்துருக்கிறேன், 1/2 கிலோ மல்லிக்கு. நீங்கள் 1/2 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ மிளகா வேண்டாம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த வறுத்த சட்டி சூட்லேயே நான் வந்து கருவேப்பிலையை வறுத்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். எங்கள் வீட்டு பூனையை பாருங்கள், குட்டி போட்டிருக்காங்க. அதோட குட்டி தாங்க இது. மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம வாளியிலே வச்சு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, மணம்லாம் போயிடுங்க. அதனால் ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. 3/4 வாசி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்படி வச்சு யூஸ் பண்ணாக்கா 6 மாதம் வரைக்கும் அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நமக்கு மணமாக இருக்கும். நம்ம எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு திறந்து வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தால் அந்த மணம்லாம் போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது குழம்பு. பெரிய டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து சில்வர் டப்பாவில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழம்பு போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.